ஏற்கனவே சுத்தம் பண்ண வீடு தான். ஆனா வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டுல திதி விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்காக இன்னொரு நட சாமிக்கு படைக்கிறதுக்காக சுத்தம் பண்ணலான்னு லைட்டா அப்படியே மாப் போட்டு விட்டுட்டேன். இந்த ஒரு விஷயம் நான் எப்போதுமே ஃபாலோ பண்றதுதான். வீட்டுல திதியோ இல்ல அமாவாசையோ மறுநாள் ஏதோ ஒரு பண்டிகை அது வந்து சாமிக்கு படைக்கிறதா இருந்தா ஏற்கனவே சுத்தம் பண்ண வீடுதான் விடாம திரும்பி ஒரு நட நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா அது நம்ம மன நிம்மதிக்காக அப்படிதான் இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இதுவரையும் நான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியே கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டு எப்பொழுதும் போல கார்த்திகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மாக்கோலை இட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ண பூஜை பார்த்ததுமே அப்படியே விளக்கிட்டு அதையும் ஒரு நட தொலைச்சிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் வேர் பண்ணிருக்கேன். இந்த சாரியோட கலர் காம்பினேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கும்போது டக்குன்னு அம்மன் கோயிலுக்கு பால் கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிடாதீங்க. அதை ஏற்கனவே எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க. வேற என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. சாரியோட மேட்சிங் பிளவுஸ் நான் என்ன ஸ்டிச் பண்ணல, வேற ஒரு சாரியோட பிளவுஸ் வந்து நான் இதுக்கு மேட்ச் பண்ணி வேர் பண்ணிருக்கேன். சாரியோட பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சாரியோட குவாலிட்டி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த சாரியோட டீடைல் வேணும்னா ஸ்கிரீன்ல டேக் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டால லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். அப்புறம் ஈவினிங் திருவண்ணாமலையில தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம வீட்லயும் தீபம் ஏற்றியாச்சு. ஓகே, பாய்.